கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த நாளில் கூட தேவ சமூகத்திலே நிற்பது அவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಸಹ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂಥದ್ದು ಅದು ಆತನ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் கொடுக்கிறதான காரியங்களை குறித்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அது மிக சந்தோஷமாகவும் அது நமக்கு மிகவும் பிரியமாயும் இருக்கிறது. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿ ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂಥದ್ದು ಅದನ್ನು ನೋಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ತುಂಬಾ ಆನಂದವಾಗಿದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேகமாக தேவனுடைய வார்த்தையை காணும் பொருட்டாக தானியேல் எழுதின புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை அப்படியாக வாசிப்போம். ಬೇಗವಾಗಿ ನಾವು ದಾನಿಯೇಲನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. And as such as do wickedly against the covenant shall he corrupt by flatteries. But the people who do know their God shall be strong and do exploits. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆவார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ವಚನ. ನಿಬಂಧನ ದ್ರೋಹಗಳು ಅವನ ನಯ ನುಡಿಗಳಿಂದ ಕೆಟ್ಟು ಹೋಗುವರು. ತಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತವರು ದೃಢಚಿತ್ತರಾಗಿದ್ದು ಕೃತಜ್ಞತರಾಗುವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தங்கள் தேவனை அறிந்தவர்கள், ತಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತಂತ ಜನರು. வேதம் மிக அருமையாய் சொல்லுது, தன்னுடைய தேவனை அறிந்த ஜனங்கள், ತಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತಂತ ಜನರು அவள் திடன் கொண்டு பலன் கொண்டு ಅವರು ಬಲ ಹೊಂದಿ, இங்கு தமிழே அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆனால் ஆங்கிலத்திலே தி டூ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், ಇಲ್ಲಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ಅದು ಅವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ, ಸಾಧಿப்பார்கள், ಅವರು ದೊಡ್ಡ ಸಾಧನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அந்த வேர்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், சாதிப்பது என்றால் என்ன? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಸಾಧಿಸುವುದು ಎಂದರೆ ಏನು என்று நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಗಮನಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான ஒரு நம்பிக்கை, ನಾವು ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, கர்த்தர் அதனாலே நமக்கு கொடுக்கிறதான ஒரு தைரியம், ಕರ್ತನು ಅದರಿಂದ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಧೈರ್ಯ, இதை வைத்துக்கொண்டு ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು முடியாத ஒரு காரியத்தை, ಆಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ, சுற்றிலும் நமக்கு விரோதமா இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅದು ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில யாரும் எதிர்பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெரிய பெரிய காரியங்களும் செய்வதுதான் the word exploits. ಈ ರೀತಿಯಾದ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಅರಿಯದೆ ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳೇ ಮಾಡುವಂತ ದೊಡ್ಡ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಾಧನವಾಗಿ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாதாரண நேரத்தில் நமக்கு எல்லாம் சூழ்நிலைகள் ஒத்து வருகிற போது நாம் செய்கிற காரியம் அது பெரிய பெரிய காரியமோட இருக்கலாம். ಸಾಧಾರಣವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಬಹುದು. ಆದರೆ சூழ்நிலை எல்லாமே எதிராக இருக்கிற பொழுது, ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಎಲ್ಲವೂ ಎದುರಾಗಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, நமக்கு அதை செய்யத்தக்கதான சக்தியோ பலனோ எதுவுமே இல்லாத பொழுது, ಅದನ್ನು ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿ ಆಗಲಿ ಬಲವಾಗಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ஜனங்கள் எல்லாம் இது செய்வதற்கே முடியாத ஒரு காரியம் என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை ಜನರೆಲ್ಲರೂ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு மனுஷன் அதை செய்து முடிப்பானேயானால், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ ಎಂದರೆ அவன் தான் சாதிக்கிறவன், ಅವನೇ ಅದನ್ನು ಸಾಧಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன்னுடைய தேவனை அறிந்த ஜனங்கள், ತಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತಂತ ಜನರು, அவர்கள் பலன் கொண்டு ಅವರು ಬಲವನ್ನು ಹೊಂದಿ பெரிய காரியங்களை சாதிப்பார்கள், ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಸಾಧಿಸುತ್ತಾರೆ. கோலியாத்
தாவீதின் காரியத்திலே நாம் பார்க்கிற பொழுது ಅಲ್ಲಿ ಗೋಲಿಯಾತನು ಮತ್ತು ದಾವಿದನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಯುದ್ಧವು ನಡೀತಾ ಇದೆ. ஒரு இஸ்ரவேல் சேனையே அங்கு கோலியாத்துக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಇಸ್ರಾಯೇಲ್ ಸೇನೆಯೇ ಒಂದು ಗೋಲಿಯಾತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದೆ. ஆனால் அந்த கோலியாத்தினுடைய வார்த்தையினாலே அவனுடைய பலத்தை பார்த்து அவனுடைய காரியங்களை பார்த்து ஒரு சேனையே நடுங்கி கொண்டிருக்கிறது ஆன ஒரு சூழ்நிலை. ಆದರೆ ಆ ಗೋಲಿಯಾತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಬಲದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அந்த ஒரு சூழ்நிலை ஒரு சாதாரண ஒரு 16-17 வயசு பையன் போய் ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು 16 ವರ್ಷದ ಒಂದು ಹುಡುಗನು ಹೋಗಿ எந்த விதமான ஒரு போர் வீரருக்குரியதான ஒரு ட்ரைனிங்கோ அதுக்குரிய பலனோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே இல்லாம அந்த பெரிய கோலியாத்தை கொன்று அவன் தலையை கொண்டு வரதுக்கு முடியுமா? அது சாத்தியமா என்று பார்ப்பால் முடியாது. ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಯುದ್ಧಾಭ್ಯಾಸದ ತರಬೇತಿ ಇಲ್ಲದೆ ಆ ಮನುಷ್ಯನ ಆ ದೊಡ್ಡ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಕೊಂದು ಆತನನ್ನು ಸಾಯಿಸಿ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅದು ಆಗದೇ ಇರುವಂತ ಸಮಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஆனாலும் கூட ಆದರೂ ಸಹ இந்த தாவீது தன்னுடைய தேவனை அறிந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். ಆದರೂ ಈ ದಾವಿದನಾದರೂ ತನ್ನ ದೇವರನ್ನು ಆತನು ಅರಿತಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು. நீயோ பட்டயத்தோட ஈட்டியோட கூட கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். ನೀನಾದರೂ ಬರ್ಜಿಯೊಂದಿಗೂ ಈಟಿಯೊಂದಿಗೂ ಹಾದು ಬರ್ತಾ ಇದ್ದೀಯಾ. ನಾನು இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகின்றேன். ಇಸ್ರಾಯೇಲ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவர் யாரு? ಆತನು ಯಾರು? அவர் சேனைகளின் தலைவர். ಅವರು ಸೇನೆಗಳ ಆತನು ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ, ಸೇನಾಧಿಪತಿ ಆಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோ தாவீதுக்கு அந்த நேரத்துல பாருங்க அவன் அறிந்திருக்கிற தேவன் யார் என்பதை அவன் நன்றாய் உணர்ந்திருந்தான். ದಾವಿದನನ್ನು ನೋಡಿರಿ, ಆತನು ತನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆತನ ಅರಿತವನಾಗಿದ್ದನು. அங்கு முடியாத காரியம் அது, ಅಲ್ಲಿ ಅದು ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ. ஆனால் இவன் அதை சாதித்து விட்டான் பாருங்க. ಆದ್ರೆ ಅದನ್ನು ಸಾಧಿಸಿದನು ನೋಡಿರಿ. ஏன்? ಯಾಕೆ? இவன் கர்த்தர் மேலே வைத்திருந்ததான ஒரு நம்பிக்கை, ಈತನು ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಂತ ಒಂದು ಆ ನಂಬಿಕೆ. அதே நேரத்துல பார்க்கணும், ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, தேவன் இவனுக்கு உதவி செய்யறாரு. ದೇವರು ಸಹ ಈತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்ம ஆண்டவரை நம்பினா தான் ಆಂಡவர் உதவி செய்ய முடியும். ದೇವರನ್ನು ನಾವು ನಂಬುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நம் ஆண்டவர் விசுவாசிக்கிறபடி அவர் நம்மளே பிரியமாய் இருப்பார் என்றால் அது ஆகாத காரியம் என்று வேதம் சொல்லுகின்றது. ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿದ ಹಾಗೆ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 32-33 வாசிக்கிற பொழுது, ಇಬ್ರಿಯರದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 32 ಮತ್ತು 33ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇನ್ನು ಏನು ಹೇಳಬೇಕು? ಗಿಡಿಯೋನ್, ಬಾರಾಕ್, ಸಂಸೋನ್, ಯೆಫತಾ, ದಾವಿದ್, ಸಮುವೇಲ್ ಎಂಬುವರ ವೃತ್ತಾಂತವನ್ನು, ಪ್ರವಾದಿಗಳ ವೃತ್ತಾಂತವನ್ನು ವಿವರವಾಗಿ ಹೇಳಬೇಕಾದರೆ ನಮಗೆ ಸಮಯ ಸಾಲದು. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಅವರು ರಾಜ್ಯಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡು ನೀತಿಯನ್ನು ನಡೆಸಿದರು, ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் என்னத்த சொல்றது? ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಏನಂತ ಹೇಳಲಿ? விசுவாசத்தினாலே, ವಿಶ್ವಾಸದಿಂದ ராஜ்யங்களை வென்றாங்க, ಅವರು ರಾಜ್ಯಗಳನ್ನು ಆಧೀನ ಮಾಡಿಕೊಂಡರು. சிங்கங்களின் வாய்களை கட்டினாங்க, ಸಿಂಹದ ಬಾಯಿಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದರು. பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் எதனால செய்தாங்களோ அவங்க விசுவாசத்தினாலே செய்தாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ಆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅದನ್ನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ. They were all ordinary people, very simple people. ಅವರೆಲ್ಲ ಸಾಧಾರಣವಾದ ಜನರು, ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ ಮಕ್ಕಳು. இதுக்கு முன்னாலே அவங்க அந்த மாதிரி காரியம் செய்ததே கிடையாது. ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಅವರು ಮಾಡಿದ್ದೇ ಇಲ್ಲ. இது மாதிரி எந்த அற்புதம் அதுக்கு முன்னால் நடந்ததும் கிடையாது. ಈ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತಗಳು ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಡೆಯುತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿಯೂ ನಡೆದಿಲ್ಲ. ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா என்றால் நீ உன் தேவனை அறிந்திருந்தால் நிச்சயமாக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನೀನು ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೀನು ಅರಿತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நாம் நம்முடைய தேவனை அறிந்திருந்தா, ನಾವು ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತಿರುವುದಾದರೆ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றதுன்னா நமக்குள்ளே ஒரு பலன் வருகிறது. ಅದಾಗಿಯೇ ನಮಗೆ ದೇವರ ಆ ಬಲವು ಅದು ಆದು ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் சிம்சோனை பார்த்து கூப்பிடுவது உள்ள பராக்கிரமசாலியேன்னு தான் கூப்பிடுறாரு.
ದೇವರು ಸಹ ನೋಡಿ ಕೂಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯೇ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಕರೀತಾರೆ. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯ, அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. கர்த்தர் நம்ம பார்க்கறது ஒரு பராக்கிரமசாலியா பார்க்கறாரு. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ರೀತಿ ಒಂದು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿ ஆனா ನೋಡುತ್ತಾರೆ. நம்ம என்ன சொல்றோம்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಹೇಳುತ್ತೇವೆ? ஆண்டவரே எனக்கு அந்த சக்தி இருந்திருந்தா அந்த பலன் இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருப்பேனே. ದೇವರೇ, ಆ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿ ನನಗೆ ಇರುವುದಾದ್ರೆ ನಾನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ನಲ್ಲ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇವೆ. என் கண்ணில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு பலவீனனாகவே காணப்படுகின்றேன். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಬಲಹೀನನಾಗಿಯೇ ನಾನು ಕಾಣುತ್ತೇನೆ. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே சொல்ல முடியாத அப்படிப்பட்டதான காரியங்களை அவங்க செய்த ராஜ்யங்கள் எல்லாம் வென்றாங்களாம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿರಿ, ನಂಬಿಕೆ ಮೂಲಕ ಅವರು ರಾಜ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡರು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. சோ தன்னுடைய தேவனை அறிந்தவருங்க எதிராளிகள் இருக்கிறதான இடத்துல எல்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்கிறதான வேலையில பயம் வராது, தைரியமா இருப்பாங்களாம். ತಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತಿರುವಂತ ಜನರಾದರೂ ತಮ್ಮ ವಿರೋಧಿಗಳು ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಭಯ ಬರುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಬಲವು ಬರುತ್ತದೆ. when everything is against them, எல்லாமே அவருக்கு எல்லா சூழ்நிலையும் அவருக்கு விரோதமா இருக்கிற பொழுது, ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಸಹ ಅವರಿಗೆ ಅದು ವಿರೋಧವಾಗಿದ್ದರೂ ಸಹ அந்த நேரத்துல பலமா இருக்கிறவன் தான் விசுவாசி. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಲವಾಗಿರುವಂತವನೇ ಆತನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾನೆ. நீங்க ரவுடிங்களெல்லாம் பார்க்கலாம். ನೀವು ರೌಡಿಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಬಹುದು. அவன் கூட ஒரு 10 பேர் இருந்தா ಅವನ ಜೊತೆ ಒಂದು 10 ಜನ ಇರುವುದಾದ್ರೆ, பூனு ஆயில ஊதுனா பறந்து போற ஆள் கூட முன்னால வந்து ஏய் ஏய் நம்ம சத்தம் போடுவான். ಬಾಯಲ್ಲಿ ಊದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಮನುಷ್ಯನು, ಆರುವಂತ ಮನುಷ್ಯನು ಸಹ ಅಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು ಹೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, அப்படி மிரட்டுவான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಗದರಿಸುತ್ತಾನೆ. ಆದರೆ ಇವನ ஒண்டியா போகும்பொழுது, ಆದ್ರೆ ಆತನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவன் பலவானா இருந்தா கூட, ಆತನು ಬಲವಾಗಿದ್ದರೂ ಸಹ நீங்க பார்க்கலாம் அந்த நாயை, ನೀವು ನೋಡಬಹುದು ಆ ನಾಯನ್ನ வால் அப்படியே உள்ள சுருட்டி வச்சுக்கின்னு ஓடும். ಆ ಬಾಲವನ್ನು ಅದನ್ನು ಮುದ್ರಿಟ್ಟುಕೊಂಡು ಅದು ಓಡುತ್ತದೆ. அதே தான் அந்த நாய் புத்தி தான் நமக்கும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ನಾಯಿ ಬುದ್ಧಿಯೇ ನಮಗೆ. அதே அது கூட பட்டாளமா நாய்ங்க வந்து நம்ம பாருங்க, அப்ப பாருங்க தெருத்தின்னு ஓடும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಂಗಡವಾಗಿರುವಂತ ನಾಯಿಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ನೋಡಿರಿ ಹೆಂಗೆ ಅಟ್ಟಾಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. அதே ஓடின நாய் திரும்பிக்கின்னு அதோட கூட திரும்பி வந்துದனா ಇದು ಆಟೋಮೆಟಿಕ್ ವಾಲ ಸುಟ್ಟಿನ ಓಡಿ. ಆದ್ರೆ ಮೊದಲು ಓಡಿದಂತ ನಾಯಿ ಬಾಲ ಸುತ್ತಿಕೊಂಡು ಹಾದು ಬರುವುದಾದ್ರೆ ಇವೆಲ್ಲವೂ ಸಹ ಬಾಲ ಸುತ್ತಿಕೊಂಡು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಾದು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் ಆದರೆ எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் விரோதமாயிருக்கிற பொழுது, முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிற பொழுது தைரியமாய் இருக்கிறவன் தான் விசுவாசி. ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಸಹ ಯಾರು ಧೈರ್ಯವಾಗಿರುತ್ತಾನೋ ಆತನೇ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவன் தான் பலவானாய் காணப்படுகின்றான். ಆತನೇ ಬಲವನಾಗಿರುತ್ತಾನೆ. தானியேலுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கிற பொழுது, ದಾನಿಯೇಲನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, தானியேல் 1:4 நாம் வாசிக்கிற பொழுது, ದಾನಿಯೇಲ 1:4 ನಾವು ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ வேதத்திலே வாசிக்கின்றோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, தானியேல், அனனியா, மிஷாவேல், அஸ்ரியா என்றதானே 4 வாலிப பிள்ளைகளை இஸ்ரவேல்ல இருந்து இப்பொழுது புடிச்சுன்னு வந்துட்டாங்க பாபிலோனுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನು 1:4 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಪಡ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಇರುವಂತ 4 ಜನರನ್ನ ಮುಖ್ಯವಾಗಿ ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ನಲ್ಲಿ ಅಂದರೆ ರಾಜವಂಶರಲ್ಲಿ ಮತ್ತು ಪ್ರಧಾನರಲ್ಲಿಯೂ ಅಂಗದೋಷ ಇಲ್ಲದವರನ್ನು, ಸುಂದರರು, ಸಮಸ್ತ ಸುಜ್ಞಾನರು, ಪಂಡಿತರು, ವಿದ್ಯಾ ನಿಪುಣರು, ರಾಜಾಲಯದಲ್ಲಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಲು ಸಮರ್ಥರಾದ ಕೆಲವು ಯುವಕರನ್ನು ಇಲ್ಲಿಗೆ ಕರೆತಂದು ಅವರಿಗೆ ಕಸ್ತಿಯ ಪಂಡಿತರ ಭಾಷೆಯನ್ನು, ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಕಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தேசத்துல இருந்து கைதியா பிடிச்சுக்கின்னு வேற ஒரு தேசத்துக்கு, பாபிலோன் தேசத்துக்கு 4 வாலிப பிள்ளைங்க அவங்கள பிடிச்சுன்னு வந்துட்டுக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಅವರು ಮತ್ತೊಂದು ದೇಶದಿಂದ ಇವರನ್ನ ಗುಲಾಮತನವಾಗಿ 4 ಯವನಸ್ಥರ ಜನರ ಮಕ್ಕಳನ್ನ ಆತನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு அந்த தேசத்துடைய பாஷைகளையும் அந்த ஒரு தேசத்துடைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லி தரத்துக்கு கட்டளை கொடுக்குறாங்க.
ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ ಆ 4 ಜನ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ಅವರ ದೇಶದ ಪದ್ಧತಿಗಳು ಆ ರೀತಿಯಾದ ರಾಜವಂಶದಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರುವಂತ ಎಲ್ಲ ನಿಪುಣತೆಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡಲೇಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವತ್ತನಿಗೆ ಆ ರಾಜರು ಆತಲ್ಲಿ ಕಟ್ಟಳೆ ಇಡುತ್ತಾರೆ. அது பாபிலோனிய ராஜாவுடைய கட்டளையா இருந்தது. ಅದು ಬಾಬಿಲೋನ್ ರಾಜನ ಕಟ್ಟಳೆ ಆಗಿದೆ. அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணுன்றது கூட டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ಅವರಿಗೆ ಏನೇನು ತಿನ್ನಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸಹ ಆ ರಾಜನು ಆಗಲೇ ಆತನು ತೀರ್ಮಾನಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பாருங்க இப்ப எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு டயட்டிஷியன்ல இருந்து, ட்ரைனிங்ல இருந்து, டீச்சிங்ல இருந்து எல்லாமே கிங்ஸ் ஆர்டரா இருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಅವರಿಗೆ ಊಟದ ಪದ್ಧತಿಯಿಂದ ಹಿಡಿದು ಆತನಿಗೆ ಹೇಳುವಂತ ಶಿಕ್ಷಣದ ಕುರಿತಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ರಾಜನು ಆಗಲೇ ಆತನಿಗೆ ಕಟ್ಟಲೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ அவன் ஒரு காரியத்துக்காக இவங்களை ட்ரெயின் பண்ணி நிக்கிறான். ಅವನು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ಯವನಸ್ಥರನ್ನು ಆತನು ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ மிலிಟரியில போனா கூட பாருங்க, அவங்க என்ன ஆர்டர் போட்டுருப்பான், நம்மளை ட்ரெயின் பண்ணுவான். நம்ம சாப்பாட்டுல இருந்து, நம்மளுக்கு ஆல் பிசிக்கல் ட்ரைனிங்ல இருந்து, நம்மளுக்கு டீச்சிங்ல இருந்து எல்லாமே அவன் சொல்லி தர மாதிரி தான் நம்ம போயினே இருக்கணும். எதுக்குன்னா யுத்தத்துக்கோசம் அவன் நம்ம ட்ரெயின் பண்றான்னு அர்த்தம். ಅಲ್ಲಿ ಮಿಲಿಟರಿಲಿ ಸಹ ನೋಡಿರಿ, ಅವರಿಗೆ ಊಟದಿಂದ ಹಿಡಿದು ಭಾಷೆಯಿಂದ ಹಿಡಿದು ಯಾವ ರೀತಿಯಾದ ತರಬೇತಿಗಳು ಅವರಿಗೆ ಬೇಕೋ ಆ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲಾ ತರಬೇತಿಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஸோ இந்த ராஜாவாத போல வேறு தேசத்து யூத தேசத்து பிள்ளைகளை பிடிச்சின்னு வந்து பாபிலோன தேசத்துக்கு ஏற்ற விதத்துல ட்ரெயின் பண்ணி நிற்கிறான். ஸோ மைண்டு சேஞ்ச் ஆகும், பிசிக்கலா சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகணும். ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಯೂದ ಕುಲದ ಯವನಸ್ಥರನ್ನ ಈ ರಾಜನು ಬಾಬಿಲೋನ್ ಅರಸನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಆ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ಯವನಸ್ಥರಿಗೆ ಅದನ್ನ ತರಬೇತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಈ ದೇಶದ ಅನುಸಾರವಾಗಿ ಅವರು ನಡೆಯಬೇಕು, ಇವರ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನಿಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களுக்கு தேர் நாட் அண்டர் தேர் ஓன் கண்ட்ரோல். இந்த பசங்களுக்கு அவங்களுக்கு எந்த கண்ட்ரோல் கூடாது. அது ஏதாவது ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அவன் தலை போயிடும். ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಈ ಯವನಸ್ಥರಿಗೆ ಅವರು ಯಾವುದನ್ನು ಸಹ ವಿರೋಧಿಸುವಾಗಿಲ್ಲ. ಅವರು ಏನಾದರೂ ವಿರೋಧಿಸುವುದಾದ್ರೆ ಅವರ ತಲೆಯು ಅಲ್ಲಿಯೇ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ಆ ರೀತಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ நீங்களும் நானே இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ನೀವು ನಾವಾಗಿರುವುದಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ? நீங்க தானியேலை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ನೋಡ್ತೇವೆ. தானியேலை பார்க்கும்போது தானியேல், அனனியா, மீஷாபேல், அசிரியான்னு சொல்லப்படுதானே இந்த 4 பிள்ளைகளும் தங்களுடைய தேவனை அறிந்திருந்தாங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿರಿ, ದಾನಿಯೇಲ, ಅನನ್ಯ, ಮಿಶಾಯೇಲ ಮತ್ತೆ ಅಜಾರಿಯ ಎಂಬಂತ ಆ ಯಹೂದ್ಯರ ಯೌವನಸ್ಥರು ಅವರ ದೇವರನ್ನ ಅವರು ಅರಿತಿದ್ದರು. அவங்க தேவனை அறிந்தபடினாலே தேவனுடைய பெலன் அவளுக்குள்ளே இருந்தது. ಅವರು ದೇವರನ್ನು ಅರಿತಿರುವಂತ ಕಾರಣ ದೇವರ ಬಲವು ಅವರೊಳಗಡೆ ಇತ್ತು. அவர்கள் சூழ்நிலையை குறித்து பயப்படவில்லை. ಅವರು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡಲಿಲ್ಲ. அவங்க எதில இருக்கிற ஆளுங்களை குறித்து பயப்படல. ಅವರು ಅವರಿಗೆ ಎದುರಾಗಿದ್ದಂತ ಜನರನ್ನು ನೋಡಿ ಅವರು ಭಯಪಡಲಿಲ್ಲ. ಅವರು எதிர்காலத்தை குறித்து பயப்படல. ಅವರು ತಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡಲಿಲ್ಲ. அது தானியேல் சொல்றாரு, தர்ப்பா இந்த சாப்பாடுலாம் எங்களால் சாப்பிட முடியாது. ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಊಟವನ್ನೆಲ್ಲ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. எங்களுக்கு தனியா ஒரு சாப்பாடு இருக்குது. ನಮಗೆ ಇರುವಂತಹದ್ದು ಭೋಜನ, ಅದು ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಭೋಜನವಾಗಿದೆ. இந்த சாப்பாடு தான் நாங்க சாப்பிடுவோம். ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಭೋಜನವನ್ನೇ ಮಾಡುತ್ತೇವೆ. அவன் சொல்றான், அதிபதி சொல்றான், ஐயோ இது ராஜா சொன்ன கட்டளை, நீ மீற முடியாது, இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னா இவன் சொல்றான், பரவாயில்ல, ராஜா கட்டளை இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ற மாதிரி கேளு, நாங்க இதைத்தான் சாப்பிடுவோம், இதை உங்களுக்கு ಸಪ್ಲೈ பண்ணுன்றான். ಅಲ್ಲಿರುವಂತ ಅಧಿಪತಿಗೆ ದಾನಿಯೇಲ್ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಆಹಾರಗಳನ್ನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಆಹಾರವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅಧಿಪತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಇದು ರಾಜನ ಕಟ್ಟಳೆ ಆಗಿದೆ, ಇದನ್ನು ನೀನು ತಿನ್ನಲೇಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ಕೊಡಬೇಡ, ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಯಾಕೆ? தானியேல் தன்னுடைய தேவனை அறிந்திருந்தான். ದಾನಿಯೇಲನು ತನ್ನ ದೇವರನ್ನು ಅರಿತವನಾಗಿದ್ದನು. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தானியேல் 1:8 ದಾನಿಯೇಲ 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர்கள் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். ದಾನಿಯೇಲು ತನ್ನ ರಾಜನ ಭೋಜನ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ತಿಂದು ರಾಜನು ಕುಡಿಯುವ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿದು ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ನಿಶ್ಚಯಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತನ್ನ ದೇವರಿಗೆ ಆತನು ಭಯಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட் கம் வாட் மே, எது வந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பரிசுத்தத்தை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன்.
ಏನೇ ಬಂದರೂ ಸರಿಯೇ, ನಾನು ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಿಟ್ಟು ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. தேவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய மாட்டேன். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. எத்தனை கிறிஸ்தவங்க தீர்மானத்தை எடுக்க முடியும்? ಎಷ್ಟು ಕ್ರೈಸ್ತರು ಈ ರೀತಿಯಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? சாதாரணமா அவன் ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன்டா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்த? இல்லை ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, 30 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கம்பல் பண்ணான்னு குடித்தான், இல்லைன்னா அதர்வைஸ் நான் குடிக்கவே மாட்டேன். ಏನಪ್ಪ ಇವತ್ತು ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಇಲ್ಲ ನನಗೆ ಹಳೆಯ ಸ್ನೇಹಿತನೊಬ್ಬನು ಸಿಕ್ಕಿದನು, ಆದ್ರಿಂದ ಅವನ ಜೊತೆ ಹೋಗಿ ನಾನು ಕುಡಿದು ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சாதாரண ஒரு ஃப்ரெண்டு சொல்றதுக்கே இவனுக்கு அவன் பண்ணது கம்பல் பண்ணதே இவனை தட்டி கழிக்க முடியலன்னா, இவனுடைய ராஜாவோ அங்கே மினிஸ்டர்ஸுங்களோ ஆர்டர் போட்டுட்டு நீ இதை தாண்டா குடிக்கணும், டெய்லி குடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ಸಾಧಾರಣವಾದ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನು ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲೇ ಅದನ್ನು ಕುಡಿದು ಬರುವುದಾದ್ರೆ, ರಾಜನ ಕಟ್ಟಳೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅಧಿಪತಿಗಳ ಕಟ್ಟಳೆ ಆಗಿರುವುದಾದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ? இன்னைக்கும் நிறைய பேருக்கு மிலிட்ரியில் அதை தான். ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಸಹ ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಅದೇ. ஆனாலும் அதிலேயும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி அவள் விசுவாசத்தோட தைரியமா இருக்கிறாங்க. ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿಯೂ ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ಕೆಲವಂತ ಕ್ರೈಸ್ತರು ಅದನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಿ, ಅದರಿಂದ ನಾವು ಅಶುದ್ಧರಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಮುಟ್ಟದವರಾಗಿದ್ದಾರೆ. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பின்பு அநேக காரியங்கள் மறுபடியுமாய் பழைய காரியத்தினாலே தீட்டுப்படலாகாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ಕಾರಣವಾಗಿ ನಾವು ಹಳೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿಲ್ಲ, ನಾವು ಈ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಇದರಿಂದ ನಾವು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. மற்றவங்க எல்லாம் பண்றாங்களே அதே மாதிரி நாங்க பண்றேன். ಮತ್ತೊಬ್ಬರೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. பாபிலோனியருக்கு குடிக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. ಬಾಬಿಲೋನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾವು ಕುಡಿಯುವಂತದ್ದು ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா யூதருக்கு, ಆದ್ರೆ ಯೂದರಿಗೆ அது மகா பெரிய தப்பு. ಆದ್ರೆ ಅದು ಮಹಾ ದೊಡ್ಡ ತಪ್ಪಾಗಿದೆ. இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு, ಇಲ್ಲಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತರಿಗೂ, நம்ம சபையில இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ, ஹலோ நான் சொல்றது புரியுதுங்களா? ನಾವು ಹೇಳುವಂತದ್ದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? என்னோட ரைட் சைட்ல இருக்கிறவங்க ஆமென். ನನ್ನ ಬಲಗಡೆ ಎನ್ನುವಂತವರು யாரும் குடிக்கிறது இல்ல. ಯಾರು ಕುಡಿಯುವುದಿಲ್ಲಲ್ಲ? இன்னும் குடிக்க மாட்டீங்களே? குடிச்சிருந்தா கூட இன்னுமே குடிக்க மாட்டீங்களே? ಕುಡಿದಿದ್ರು ಸಹ ಇನ್ನು ಮೇಲೆ ಕುಡಿಯುವುದಿಲ್ಲ ತಾನೇ? ஆமென். ಆಮೇನ್ ಹೇಳಿ. ಆಮೇನ್. நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಆಮೇನ್ ಹೇಳುವಂತದ್ದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟಕರವಾಗ್ತಾ ಇದೆ. பழைய பாவம் திரும்பி வருகுதோ, பிசாசின் மீது பட்சம் உனக்கு அதிகமாகுதோ. என்னது? பழைய பாவம், ಏನದು? ಹಳೆಯ ಪಾಪ, அது திரும்பி வந்துடுது நமக்கு. ಅದು ತಿರುಗಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. தானியேலோ நான் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டான். ದಾನಿಯೇಲನು ನಾನು ಅಶುದ್ಧನಾಗಲಾರನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. அவன் தன்னுடைய தேவனை அறிந்தபடியினாலே, ಆತನು ತನ್ನ ದೇವರನ್ನು ಅರಿತವನಾಗಿರುವುದರಿಂದ அவன் பலன் கொண்டான் என்று வேதம் ಆತನು சொல்லுகிறது. ಬಲಗೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்ன நடந்தது? ಏನ್ ನಡೆಯಿತು? ஆண்டவர் அங்க பாருங்க இன்டர்வியூ ஆகுறாரு, ஆண்டவருக்கு உதவி செய்யறாரு. ದೇವರು ನೋಡಿ ಅವರೊಂದಿಗೆ ಜೋಡಾಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರು ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்லா கறியும் அதுவும் சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு இருந்த முகம்லாம் அப்படி சுருங்கிக்குது முகம். ஆனா இவங்க வெறும் வெஜிடபிள் சூப்பும் வெஜிடபிள் மட்டுமே மெயின்டைன் பண்ணிருந்தவங்க சும்மா பலன்னு ஜொலிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಮಾಂಸಾಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮದ್ಯವನ್ನು ಸೇವಿಸಿದವರ ಮಕ್ಕಳು ಸಪ್ಪಗಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಇವರ ಮಕ್ಕಳಾದರೂ ಅವರು ಕಾಯಿ ಪಲ್ಯಗಳನ್ನ, ಗೆಣಸುಗಳನ್ನ, ಅಲ್ಲಿ ಸೊಪ್ಪುಗಳನ್ನು ತಿಂದವಂತವರು, ಅಲ್ಲಿ ಅವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஒரு தீர்மானம் எடுக்கிற பொழுது தேவன் உன்னை பலப்படுத்துகிறாரு, அவர் உனக்கு உதவி செய்யறாரு. ನೀನು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತ ನಿಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಸಹ ಮಾಡ್ತಾನೆ. நீ எடுத்த தீர்மானத்தினால ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு. ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡ ತೀರ್ಮಾನದಿಂದ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. He'll involve himself. அவர் தேவனு கூட உன்னோட வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிப்பாரு. ಅವರು ಸಹ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇಜ್ಜೋಡಾಗುತ್ತಾರೆ, ಅವರು ಸಹ ನಿನಗೆ ಸಹಾಯಕರಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. எல்லாவற்றையும் உனக்கு உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவற்றிலே மாத்துவாரு. ಎಲ್ಲವನ್ನು ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅನುಕೂಲಕರವಾಗಿಯೇ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. இப்போ ராஜாக்கு முன்னால இவங்களை எல்லாம் கொண்டு போய் பார்த்தா இவங்க தான் பயங்கரமா இருக்கிறாங்க, பெட்டரா இருக்கிறாங்க. அப்போ செலக்ஷன் யார் வரும்? செலக்ஷன்ல யார் வருவாங்க? இவங்க தான். ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ರಾಜನ ಮುಂದೆ ಇವರ ಎಲ್ಲರನ್ನು ನಿಲ್ಲಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರ ಮಕ್ಕಳೇ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಾ ಇದೆ. ಈಗ ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ?
ಇವರನ್ನು ತಾನೇ ಸಹ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மைண்டு ஷார்ப்பா இருக்குது. ஆளை பார்த்தா வாட்டம் சாட்டமா பல பல நிற்கிறான். கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றான். எப்படிடா முடியுது இதெல்லாம்? ಅಲ್ಲಿ ಬುದ್ಧಿಯು ಸಹ ತೀಕ್ಷ್ಣವಾಗಿದೆ, ಅಲ್ಲಿ ದೇಹ ಬಲವು ಸಹ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟುಮಸ್ತಾಗಿದೆ. ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆಲ್ಲ ಇವರು ಟಕ ಟಕ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಉತ್ತರಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಂದಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. சூழ்நிலை விரோதமா இருந்தது. ಅಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ವಿರೋಧವಾಗಿತ್ತು. இவங்க போற வழி இல்ல அது. ಇವರು ಹೋಗುವಂತ ಅದು ಮಾರ್ಗವಲ್ಲ. ஆனா அதை என்ன பண்றாங்க? they made use of that opportunity. அவங்களுக்கு கிடைக்கதான அந்த சந்தர்ப்பத்தை, எதிர்மாறையா இருக்கதான காரியத்தை தனக்கு சாதகமாய் மாற்றிக் கொள்கிறார்கள். ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಸದಾವಕಾಶವನ್ನು ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ಲಾಭಕರವಾಗಿ ಅವರು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சில நேரம் நம்ம ஆண்டவரை முறுமுறுப்போம், ஏன் எனக்கு இதெல்லாம் வருது? ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸಹ ನಾವು ದೇವರ ಹತ್ರಗೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಗುಣುಕುಟ್ಟುತ್ತೇವೆ. ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಬಂದಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕುತ್ತೇವೆ. ஏன் இதன் பிரச்சனை எல்லாம் கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நான் அதை சாதிக்கணும்? ದೇವರೇ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಮಸ್ಯೆನೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಡಬೇಕು, ಅದನ್ನು ಆದ ನಂತರ ನಾನು ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಸಾಧಿಸಬೇಕು? வேதம் என்ன சொல்லுது? ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ரோமர் 8:28 ರೋಮ 8:28 everything works together for them that love God. ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿಯೇ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ರೋಮ 8 ஏதாவது ஒரு பிரச்சனை, சூழ்நிலைகள், நம்ம காரியங்கள் எல்லாம் அப்படி வருகிற பொழுது நாம் அது கண்டு பயப்படக்கூடாது. ನಾವು ಯಾವ್ದಾದ್ರು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡಬಾರದು. எல்லாமே நமக்கு நலமாய்த்தான் முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது. ಎಲ್ಲವೂ ಸಹ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿಯೇ ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. God has a purpose. Purpose. God has a plan in our life, a plan for prosperity, not for destruction. ದೇವರಿಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. ಆ ಉದ್ದೇಶವು ಅದು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಹಾಳು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಅದನ್ನು ಉದ್ಧರಿಸುವಂತ ಆ ಕಾರ್ಯವೇ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்போ ஆண்டவர் நம்ம இது மாதிரி சூழ்நிலை வருதுன்னா ஆண்டவர் முதல்ல ஒரு பிளான் வச்சிருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் மேல இருக்கிறது விசுவாசம் இன்னும் அதிகமாகணும். ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಉದ್ದೇಶ ಒಂದು ಆ ನಂಬಿಕೆ ಇನ್ನೂ ನಮಗೆ ಅಧಿಕವಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆனா அந்த நேரத்துல தான் சாதாரண தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு கை கால் ஆடுங்க ஆரம்பிச்சிடும். ಆದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ದೇವರನ್ನು ಅರಿತಿರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೈಕಾಲು ನಡಕಗಳು ಭಯಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்புறம் ஆண்டவரே ஏன் சொல்லிட்டு ஆண்டவரே விட்டுட்டு தூரம் போயிடுவாங்க. ಆಗ ದೇವರೇ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರನ್ನೇ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. தானியேலுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். ದಾನಿಯೇಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இப்போ ராஜாக்கு ஒரு சொப்பனம் வந்துடுச்சு. ಈಗ ರಾಜನಿಗೆ ಒಂದು ಕನಸು ಬಂದಿತು. நைட்ல சொப்பனம் காண்றாரு. அந்த சொப்பனத்தை அவர் பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு. ರಾಜನು ರಾತ್ರಿ ಒಂದು ಕನಸನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. ಆ ಕನಸನ್ನು ಕಂಡ ತಕ್ಷಣವಾಗಿಯೇ ರಾಜನಿಗೆ ಭಯ ಬಂದುಬಿಡುತ್ತೆ. சரி, அர்த்தம் கேட்கலாம் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஜனங்கள் எல்லாம் அங்க இருக்கிற அவங்க தீர்க்க தரிசிங்க, அவங்கள மந்திரவாதிங்க, ஜோஷியர்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு, என்னய்யா இது மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துக்குது, அதுக்கு நீங்க நான் என்ன கனவு கண்டேன், அதோடைய ಇಂಟರ್ಪ್ರಿಟೇಷನ್ என்ன, அதை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಆ ರಾಜನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ರಾತ್ರಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕನಸು ಕಂಡೆ, ಇದನ್ನ ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿರುವಂತ ವಿದ್ವಾಂಸರಿಗೆ, ಅಲ್ಲಿರುವಂತ ಜೋಯಿಸರಿಗೆ, ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ನಿಪುಣರಿಗೆ ಅವರನ್ನು ಕರೆಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕನಸು ಕಂಡೆ, ಇದನ್ನ ತರ್ಜಮೆಯನ್ನು ನೀವು ನನಗೆ ತಿಳಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅರಸನು ಕೇಳುತ್ತಾನೆ. ಅದು ದಾನಿಯೇಲ 2ம் அதிகாரத்திலே வருகிறது. ಅದು ದಾನಿಯೇಲನ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அங்க கவனிக்கின்றோம், ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುತ್ತೇವೆ. இப்போ அங்க இருக்கிற எந்த ஒரு மந்திரவாதிக்கோ ஜோஷியங்களுக்கோ ஆஸ்ட்ராலஜர்ஸு அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்றாரு, இவர் சொப்பனம் கண்டாரா, அதை எப்படி நாங்க சொல்ல முடியும்? அவர் சொப்பனத்தை அவர் தானே சொல்லணும். அது எப்படி முடியாத காரியம். அது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலும் கூடாத ஒரு காரியம். உங்களுடைய சொப்பனத்தை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வேணா இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோம். ஆனா நீங்களே சொப்பனத்தை வச்சுக்கணும், உங்க சொப்பனத்தையும் நாங்க சொல்லணும், அது என்னன்னு அர்த்தத்தையும் நாங்க சொல்லணும்னா, இந்த உலகத்திலே பிறந்த ஸ்திரீயின் வயசிலே பிறந்த எந்த ஒரு மனுஷனாலும் கூடாத காரியம் அது தேவரால் மாத்திரமே முடியும்னு சொல்றாங்க. தானே இவங்களெல்லாம் தீர்க்க தரிசிகள், மந்திரவாதிங்க, அவங்க எல்லாமே.
ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ ಅಲ್ಲಿರುವಂತ ಜೋಯಿಷರು ಅಲ್ಲಿರುವಂತ ಪ್ರವಾದಿಗಳು ಅವರೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅರಸನೇ ನೀನು ಕಂಡಿರುವಂತ ಕನಸನ್ನ ನೀನು ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಹೇಳಿ ಅದನ್ನ ವಿವರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಆದ್ರೆ ನೀನು ಕನಸು ಕಂಡಿರುವಂತದ್ದು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ರೂ ಸಹ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದೆಯಾ ಅದನ್ನ ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿರಿ, ಅದನ್ನ ಕುರಿತಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ವಿವರಣೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಆದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಇದನ್ನು ದೇವರು ಮಾತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಮತ್ತೆ ಯಾರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಿಂದ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ರಾಜನ ಮುಂದೆ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரச்சனை என்னன்னா, ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ராஜா ஒரு கட்டளை கொடுத்துட்டான். இந்த மந்திரவாதிகளு, ஜோஷியரு, ஞானவானு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எவன் இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லாம் தலை வெட்டி போட்டுருங்கடா, அவனுக்கு இருந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டான். ಅಲ್ಲಿ ರಾಜನ ಒಂದು ರಾಜಾಜ್ಞೆಯನ್ನು ಹೊರಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರವಾದಿಗಳು ಮತ್ತೆ ವಿದ್ವಾಂಸರು ಮತ್ತೆ ಬುದ್ಧಿವಂತರೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಅವರ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿಬಿಡು, ಅವರು ಇದ್ದರೂ ಸಹ ಅವರು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ, ಅವ್ರ ಗುಡಾರ್ಥಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ರಾಜಾಜ್ಞೆಯನ್ನು ದೇವರು ಅಲ್ಲಿ ಅರಸನು ಹೊರಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவங்களாம் சொல்றோம், என்னையா அது உன் சொப்பனத்தை நீ சொல்லு, நாங்க சொல்றோம். எப்படி எப்படி உன் சொப்பனத்தை நீ நைட்டு நீ என்ன கனவு கண்ட நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அது மனுஷனால முடியாத ஒரு காரியம் சொன்னா அப்படின்னா நீ இருந்து பிரயோஜனம் இல்லை போடான்னு பாருங்க. என்ன மாதிரி ஆர்டர் இந்த காலத்து, அந்த காலத்துல ராஜாங்க அவ்வளவு பைத்தியமா இருந்துக்கிறானுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ ಆ ರಾಜನು ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿದ್ದಾನೆ. ಅವನು ಕಂಡಂತ ಕನಸನ್ನ ಅಲ್ಲಿರುವಂತ ವಿದ್ವಾಂಸರು ಜೋಯಿಸರು ಹೇಳಬೇಕು, ಅದನ್ನ ಕನಸನ್ನು ಸಹ ರಾಜನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. ಆದರೂ ಸಹ ರಾಜನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಕಂಡಂತ ಕನಸನ್ನ ನೀವು ಹೇಳಿರಿ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನು ಸಹ ಹೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೋಡಿರಿ, ಆ ರೀತಿಯಾದ ಅರಸರುಗಳು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ. மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அங்க இருக்கிற மந்திரவாதிங்க, ஞானவான்க அவங்கள மொத்தம் கொள்றதுக்கு இல்ல, அதுல வைஸ்மனா கவர்னரா இருந்ததானே இந்த தானியேலு, இங்க அனனியா, ஆசிரியா, இவங்களையும் கூட சாவடிக்க போறாங்க. அவங்க வீட்டுல வந்து இப்போ நாக்கிங்ல இருக்குது. இப்போ அங்க ஆல்ரெடி இவன் வந்துட்டான் அவங்களை பிடிச்சின்னு போறதுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಅಲ್ಲಿರುವಂತ ಬಾಬಿಲಲ್ಲಿರುವಂತ ವಿದ್ವಾಂಸರನ್ನು ಕೊಲ್ಲುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಅರ್ಚಕರಾಗಿರ್ಬೋದು, ಬಾಬಿಲಿನ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ಸಹ ಅಲ್ಲಿರುವಂತ ಬುದ್ಧಿವಂತರನ್ನು ಸಹ ಅಲ್ಲಿ ಕೊಂದು ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೊರಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்டதான சூழ்நிலை தானியேல் வந்து கேட்குறேன், என்ன ஆச்சு அப்படின்னா அவன் சொல்றான், இது இல்லையா ராஜா கட்டல, உன்னையும் கொண்டு போய் உன் கழுத்துல வெட்ட போறோம், போ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் எல்லாரையும் வெட்ட போறோம், இது மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இதுதான் பிரச்சனை. அந்த ராஜாக்கு ஏதோ ஒரு சொப்பனம் வந்தாதான் அதை சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்ன உடனே இந்த தானியேல் என்ன சொல்றான் பாருங்க, பயப்படல. ನೋಡಿರಿ, ಈ ರೀತಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ ನೋಡಿ ಈ ತರ ರಾಜಾಜ್ಞೆ ಆಗಿದೆ. ಎಲ್ಲ ವಿದ್ವಾಂಸರನ್ನ ಎಲ್ಲ ನಿಪುಣರನ್ನ ಅಲ್ಲಿ ರಾಜನು ಸಂಹರಿಸಬೇಕೆಂಬುದು ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಏಕೆಂದ್ರೆ ಅವನು ಒಂದು ಕನಸನ್ನು ಕಂಡಿದ್ದಾನೆ. ಆ ಕನಸಿನ ಅರ್ಥವನ್ನ ವಿವರಣೆಯನ್ನು ಯಾರು ಹೇಳುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಆತನು ಉಳಿಸುತ್ತಾನೆ, ಮಿಕ್ಕವರದೆಲ್ಲ ಕೊಂದು ಹಾಕುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ರಾಜಾಜ್ಞೆ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿರುವಂತಹ ವಿದ್ವಾಂಸರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಬಂದು ದಾನಿಯೇಲನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ದಾವೀದನು ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಆತನು ಭಯಪಡದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ಅವನು ತನ್ನುடைய தேவனை அறிந்திருந்தான். ಏಕೆಂದ್ರೆ ಆತನು ತನ್ನ ದೇವರನ್ನು ಅರಿತವನಾಗಿದ್ದನು. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், ಒಂದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, தானியேல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆண்டவர் சேவிக்கிற மனுஷன். அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. ದಾವೀದನು ಒಬ್ಬ ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು, ಆತನು ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲ. அவன் மந்திரவாதியும் இல்லை, ஆண்டவருடைய பிரிஸ்டாவும் அவன் இல்லை. ಅವನು ಮಂತ್ರವಾದಿಯೂ ಅಲ್ಲ, ದೇವರ ಯಾಜಕನಾಗಿಯೂ ಸಹ ಆತನು ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. அந்த காலத்தெல்லாம் ஆண்டவருடைய ரெவலேஷன் வருதுன்னா யாருக்கு வரும்? தீர்க்கதரிசிங்களுக்கு வரும், இல்லைன்னா பிரீஸ்டுங்களுக்கு வரும். மற்றவங்களுக்குலாம் வந்ததா, சாதாரண மக்களுக்கு வந்ததா எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ಆ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಉಂಟಾಗಬೇಕಾದ್ರೆ ಯಾಜಕರಿಗೆ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಉಂಟಾಗ್ತಾ ಇತ್ತು, ಮತ್ತೆ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇತ್ತು, ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಅಲ್ಲಿ ಆಗುತ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬರೆದಿಲ್ಲ. இவர் சாதாரண ஆண்டவரை தொழுது கொள்கிறதான ஒரு விசுவாசி. ಈತನು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ದೇವರನ್ನು ಅರಿತಿರುವಂತ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ. ஆனால் அவன் தன்னுடைய தேவனை அறிந்திருந்தான். ಆದರೂ ಆತನು ತನ್ನ ದೇವರನ್ನು ಅರಿತವನಾಗಿದ್ದನು. உடனே அவங்க கிட்ட சொல்றான், நீ போய் சொல்ற ராஜா கிட்ட, எனக்கு டைம் கொடு, நான் என் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு வந்து பதில சொல்றேன், டைம் வாங்கி வையா அப்படி சொல்லி அனுப்புறான். ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ನೋಡಿರಿ, ನೀನ್ ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳು, ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಮಾತನಾಡಬೇಕು, ನಾನು ಮಾತನಾಡಿ ಹೇಳುತ್ತೀನಿ, ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. பாருங்க எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் அவனுக்கு. ನೋಡಿರಿ, ಆ ದಾನಿಯೇಲನಿಗೆ ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றான், இது மாதிரி விஷயம் இருக்குது,
உன் தலை போகுது, என் தலை போகுது, எல்லா தலையும் போகுது. ஒரே ஒரு காரியம் செய்யணும், நம்ம போய் ஆண்டவரத்துல ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் வழியை காட்டுவாரு. ನೋಡಿರಿ ಆಮೇಲೆ ದಾನಿಯೇಲ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆತನ ತನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವನಿಗೆ ತಿಳಿದಂತ ಎಲ್ಲಾ ಸಮಾಚಾರವನ್ನ ಆತನ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹೇಳಿ, ನೋಡಿರಿ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, ದೇವ್ರು ನಮಗೆ ಏನಾರ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಇವರು ದೇವರಲ್ಲಿ ಮೊರೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಎದುರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. இவனுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, ಈತನಿಗಾದ್ರೂ ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿಯೂ ಇಲ್ಲ. ஆனா ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும். ಆದ್ರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಸಾಧಿಸಬೇಕು. ராஜாக்கு தலையில வந்ததானே அவனுக்கு இந்த தரிசனங்களை இவன் சொல்லணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும். ರಾಜನ ತಲೆಗೆ ಬಂದಂತ ಕನಸನ್ನು ಇವನು ಹೇಳಬೇಕು, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆ ಕನಸಿನ ಅರ್ಥವನ್ನು ಸಹ ಇವತನು ಹೇಳಬೇಕು. வேதம் சொல்லுது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அந்த ராத்திரியிலே கர்த்தர் தானியேலுக்கு அந்த ராஜா தலையில என்ன ஓடிச்சோ அது இவனுக்கு வெளிப்படுத்துறாரு. ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೇ ರಾಜನ ತಲೆಯಲ್ಲಿ ಏನು ಓಡಿತೋ ಅದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದಾನಿಯೇಲನಿಗೆ ದೇವರು ಪ್ರಕಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்த நாள் போறான் ராஜா பார்த்து, ನಂತರ ದಿನದಲ್ಲಿ ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ஹலோ ராஜாவே, ಹಲೋ ಅರಸನೇ, உன்ன தலையில இருக்கிற காரியம் அதோட அர்த்தம் என்னால் சொல்ல முடியாது, ஆனா நான் வணங்குறதானே, நான் நம்பிக்கைதானே தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவரு. ಅರಸನೇ, ನೀನು ಕಂಡಂತ ಕನಸನ ಅದನ್ನ ಅರ್ಥವನ್ನ ನನ್ನಿಂದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನಾನು ಅರಿತಿರುವಂತ ದೇವರಿಂದ ಅದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே ஆண்டவருக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. No man can hide anything from God. ಯಾವುದನ್ನು ಸಹ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಅಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಮರೆ ಮಾಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. எரேமியா 23:24 வாசிக்கிற பொழுது, ಯೆರೆಮೀಯ 23:24 ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, can any hide himself in the secret place that I shall not see him? கர்த்தர் கேக்குறாரு, யாராவது தங்களை மறைச்சு கொள்ள முடியுமா, நான் பார்க்காதபடிக்கு? ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳದಂತೆ ಯಾವನಾದ್ರೂ ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ದೇವ್ರು ಕೇಳುತ್ತಾರೆ, உன் தலையில என்ன ஓடுது, நீ என்ன யோசிக்கிற, எல்லாம் கூட அவர் பார்த்து நிற்கிறாராம். ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಏನು ಓಡುತ್ತಾ ಇದೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ನೋಡಿಕೊಂಡೇ ಇದ್ದಾನೆ. அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்க. ಅದನ್ನ ಹಾಗೆ ಅದನ್ನ ಸಂಗ್ರಹಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. தானியேலுக்கு திரும்பி கொடுத்தாரு. அதை ದಾನಿಯೇಲು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಟ್ಟರು. ಅದನ್ನ அந்த போட்டு பார்ப்பார் ரெக்கார்டு, அவன் தலையில என்ன ஓடிச்சு அதெல்லாம் பாரு, அதோட இன்டர்பிரிட்டேஷன் இங்க பாரு, இதுதான் இதோட இன்டர்பிரிட்டேஷன், அதுவும் சொல்லிட்டாரு. ಅವರ ತಲೆಯಲ್ಲೆಲ್ಲ ಏನೇ ಹೋಯ್ತು, ಈ ಕನಸನ್ನು ಕಂಡಂತ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಅನ್ನು ಅವರು ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲೇ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ತರ್ಜಮೆಯನ್ನು ಸಹ ಆತನಿಗೆ ದಾನಿಯೇಲನಿಗೆ ಕೊಟ್ಟು, ಇದಪ್ಪ ಇದು ತರ್ಜಮೆ, ಇದನ್ನು ಹೋಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದಾನಿಯೇಲಿಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. சாதாரண மனுஷன் ஆண்டவரே தன்னுடைய தேவன் யார் என்பது அறிந்து அப்படின்னால அங்க ராஜாக்கு முன்னால போய் சொல்றான். அந்த ராஜா தானியேலுடைய காலில் வந்து ராஜா விழுறான். இப்போ ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ದೇವರು ತನ್ನ ದೇವರಿಗೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದಾವೀದನು ಹೇಳಿದ ದಾನಿಯೇಲನು ಹೇಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಅರಸನು ದಾನಿಯೇಲನ ಕಾಲಿಗೆ ಬಂದು ಆತನು ಬೀಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசித்து பாரு, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஏண்டா ஆண்டவர், நான் இவ்வளோ ஆண்டவர் தொழுது கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறேன், வேண்டாத பிரச்சனை தலையில தூக்கி இன்னைக்கு அங்கேருந்து பிடிச்சிருந்தோம், அந்த மாத்திரம் இல்லை, இங்கேயும் வந்து எங்க கழுத்தை வெட்டுறதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படித்தான் நம்ம யோசித்திருப்போம். ஆனால் இந்த தானியேலோ, when everything is against him, அந்த ஒரு சூழ்நிலையை அவனை சாதகமா மாற்றான், அங்க பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த பாபிலோன்ல அவன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்த்தப்படுகின்றான். ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ದಾನಿಯೇಲನು ಹೆಂಗೋ ನಾವು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ವಿ, ಆದ್ರೆ ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ದೇವರೇ, ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ, ಈ ರೀತಿಯಾದ ಕಷ್ಟ ನನಗೆ, ಆಗಲೇ ನನ್ನ ತಲೆಯನ್ನು ತೆಗೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಗುಣಗುಟ್ಟದ ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತಹ ಸದಾವಕಾಶವನ್ನು ಆತನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಮುಂದೆ, ಆ ರಾಜನ ಮುಂದೆ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನ ಅರಿತಿರುವುದರಿಂದ, ತನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತಿರುವುದರಿಂದ ಆ ರಾಜನ ಮುಂದೆ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ರಾಜನು ಆ ಅರಸನಿಗಿಂತ ನಂತರದ ಪದವಿಯನ್ನ ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிளான் வச்சுக்கிறார் உன் வாழ்க்கையில. ದೇವರು ಸಹ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ, ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ செய்து முடிக்கணும், ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು, உன்னால் முடியும், ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ஆனா நம்ம என்ன பண்றோம், ಆದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡ್ತೇವೆ, தேவன் அறிவதில்லை, தேவனுடைய நின்ன பிளான் வச்சிருக்கிறாரு அதையும் அறிந்து கொள்வதில்லை, ದೇವರನ್ನು ಸಹ ಅರಿಯುವುದಿಲ್ಲ, ದೇವರು ಏನು ತೀರ್ಮಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ನಾವು ಅರಿಯುವುದಿಲ್ಲ. தானியேல் பாருங்க, அவன் படிப்படியா உயர்ந்து போயினே இருக்கிறான். ஏன்? அவன் தேவனை அறிந்த அப்படின்னாலே.
ದಾನಿಯೇಲನನ್ನು ನೋಡಿರಿ, ಆತನು ಹಂತವಾಗಿ ಏರಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ಆತನು ತನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥಿದ್ದನು. இந்த பாபிலோன் ராஜாக்கள் மாத்திரம் அல்ல, ಇಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ರಾಜನು ಮಾತ್ರವಲ್ಲ, டேரியஸ் என்று சொல்லப்பட்டதானே மீதியானர் பெர்ஷிய தேசத்து அவன் படையெடுத்து வந்து பாபிலோன் எல்லாரும் அந்த ராஜாக்கள்லாம் நேபுகாத்நேச்சார் அவனுடைய பிள்ளைங்க எல்லாரையும் சங்கரிச்ச பிறகு அதே இடத்துல மறுபடியுமாக இங்கு தானியேலே கவர்னரா நியமிக்கிறான். அந்த டேரியஸ் சொல்லப்பட்டதானே ಪರ್ಷಿಯ ಕಿಂಗ್. ಅಲ್ಲಿ ದಾರ್ಮೇಶನ್ ಎಂಬಂತ ಆ ರಾಜನು ಆತನ ತನ್ನ ರಾಜ್ಯಭಾರವನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ರಾಜ್ಯಗಳನ್ನ ಆಯಾ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅಧಿಪತಿಗಳಾಗಿ ಇಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನನ್ನು ಆತನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு சதி நடக்குது. ಅಲ್ಲಿಯೂ ಸಹ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೀತದೆ. இவன் ராஜா படிச்சதானே உண்டாக்குறதானே சிலையை வணங்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி என்ன பண்றாங்க, இவரே கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி சிங்க கபில போட்டுடுறாங்க. ಅಲ್ಲಿ ರಾಜನು ನಿರ್ಮಿಸಿರುವಂತ ಪ್ರತಿಮೆಗೆ ಅಡ್ಡ ಬೀಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದಾನಿಯೇಲನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹೋಗಿ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡ್ತಾರೆ. அப்பவும் பயந்து போயிட்டானா தாவீது, தானியேலே. ಆ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಸಹ ದಾನಿಯೇಲನು ಭಯಪಟ್ಟನ. அவன் எப்பவும் பண்ற மாதிரி சர்வசாதாரணமா ஆண்டவருக்கு தான் ஆண்டவர் நோக்கி வணங்கி கொண்டே இருந்தான். ಆತನು ತಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ವಂದಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ಆತನು ವಂದಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அடுத்த நாள் அந்த கிங் வராரு. ನಂತರ ದಿನದಲ್ಲಿ ಆ ರಾಜನು ಬರ್ತಾನೆ. என்னையா தானியேலே, நீ அனுதினமும் சேவிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்க வல்லவராய் இருந்தாரோன்னு கேட்கிறான். ಏನಪ್ಪಾ ದಾನಿಯೇಲನೇ, ನೀನ್ ನಿತ್ಯವೂ ಭಜಿಸುವ ನಿನ್ನ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆ ಸಿಂಹಗಳಿಂದ ಉದ್ಧರಿಸಲು ಶಕ್ತನಾದನೋ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் உள்ள இருந்து செங்க கெபில இருந்து குரல் கூட, ஆமா ராஜாவே, என்னுடைய ஆண்டவர் சிங்கங்களை வாய்களை கட்டினார். ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅರಸನೇ, ಚಿರಂಜೀವಿಯಾಗಿರೋ ನನ್ನ ದೇವರನ್ನ ದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಸಿಂಹನ ಬಾಯಿಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದನು ಎಂಬುದಾಗಿ. தானியேல் தன்னுடைய தேவனை அறிந்திருந்தான், பலன் கொண்டான், சூழ்நிலைகள் விரோதமாய் இருந்தது, ஆனால் பெரிய காரியங்களை அவன் ಸಾಧಿತಾன். ದಾನಿಯೇಲನಾದರೂ ತನ್ನ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದನು. ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ವಿರೋಧವಾಗಿರಬಹುದು, ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಆತನ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅವೆಲ್ಲವನ್ನು ಆತನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. வேறு தேசத்துல வேறு இடத்துல போய் கவர்னர் ஆகணும்னா என்ன முடியும் யோசித்து பார்க்கணும். ಬೇರೆ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ದೇಶದ ಗವರ್ನರ್ ಆಗಬೇಕಾದ್ರೆ ನೋಡಿರಿ ಯಾವ ರೀತಿ ಆಗಿರಬಹುದು. ಸ್ಟೇಜ್ ಬೈ ಸ್ಟೇಜ್ ಪ್ರಚನೆ தான். ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹಂತವಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳೇ. ஆனாலும் கூட ಆದ್ರೂ ಸಹ he didn't buckle down. அவன் பயந்து பின்வாங்கி போகவில்லை. தன் தேவன் மேல் வைத்ததான விசுவாசத்தை அவன் பிடித்து கொண்டபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு உதவியாய் இருந்து அவனுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக அங்கே அவனுக்கு ಅನುಗ್ರಹ பண்ணினார். ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ದಾನಿಯೇಲನು ಅಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ಹಿಂದೋಗಲಿಲ್ಲ. ದೇವರನ್ನ ಅರಿತಿರುವುದರಿಂದ, ದೇವರು ತನ್ನ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತಿರುವುದರಿಂದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿ ಆತನು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. காரியங்களை சாதிப்பவங்க தான் கிறிஸ்தவங்க. ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸುವಂತವರೇ ಕ್ರೈಸ್ತರು. எல்லா சூழ்நிலையும் இருந்து அதுக்கப்புறம் செய்யறது இல்லை. எல்லாம் விரோதமாயிருக்கும் பொழுது நடுக்கடலிலே உன்னுடைய படகு ஆடுகிறதான சமயத்துல நீ கடல் மேல் நடந்து போவாயே என்றால் நீ தான் சாதிக்கிறவன். ಅಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನೋಡಿ ಎಲ್ಲಾ ಅನುಕೂಲವಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಸಾಧಿಸುವಂತದ್ದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವಲ್ಲ. ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅನಾನುಕೂಲವಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಧಿಸುವವನೇ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರದ ಅಲೆಗಳು ಏಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಅಲೆಗಳ ಮೇಲೆ ನಡೆಯುವಂತ ಅವನೇ ಆತನು ಕ್ರಿಸ್ತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. 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 நாம் தேவனை இன்னுமாய் நெருங்கி அறிந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ದೇವರು ನಾವು ಇನ್ನೂ ಹತ್ತಿರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಆತನನ್ನು ಅರ್ಥಕೊಳ್ಳೋಣ. ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. பெரிய காரியங்களை சாதிக்கும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கின்றாய். ನೀನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. சாதாரண மனுஷங்களை பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதிலே நீயும் நானும் ஒண்ணே. ಸಾಧಾರಣವಾದ ಜನರನ್ನು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾನೆ. ಅದರಲ್ಲಿ ನೀನು ನಾನು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய காரியங்கள் என்ன மறந்து, கர்த்தர் முன்பாக வைத்திருக்க காரியங்கள் என்ன மறந்து விட வேண்டாம்.
ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆಗಡೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿರಿ. உன் பலத்தை பார்த்து பயப்படாதே. ನಿನ್ನ ಬಲವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿರಿ. நான் கர்த்தராகிய தேவனுடைய பலத்தினாலே நான் வருகிறேன். ನಾನು ಕರ್ತನಾದ ದೇವರ ಬಲದಿಂದ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. இது என்னுடைய பட்டயம் அல்ல, கர்த்தருடைய பட்டயம். ಇದು ನನ್ನ ಖಡ್ಗವಲ್ಲ, ಅದು ದೇವರ ಖಡ್ಗವಾಗಿದೆ. இது கர்த்தருடைய பட்டயம். ಇದು ದೇವರ ಖಡ್ಗವಾಗಿದೆ. இது கர்த்தருடைய பட்டயம். ಇದು ಕರ್ತನ ಖಡ್ಗವಾಗಿದೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கண்களை மூடி அப்படியாய் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் பிதாவின் அருமையான அந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசின அப்படின்னாலும் நமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, அநேக நேரங்களே சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எங்களுக்கு விரோதமாய் வருகிற பொழுது நாங்கள் கண்டு பயப்படுகின்றோம். ஆனால் தன்னுடைய தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் பலன் கொண்டு காரியங்களை சாதிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படிப்படிதானே பலத்தையும் சக்தியும் தைரியத்தையும் நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதானே அந்த பிளானையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த எல்லா பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவர் இப்பொழுதும் ராபோஜர் பந்தி போகிறதான வழியிலே எங்களை ஆயத்தப்படுத்தும். அபாத்திரமாய் இதில் நாங்கள் பங்கு பெறாதபடிக்கு இல்லை பங்கு பெறுவதற்கு நீங்கள் கர்த்தா உதவி செய்வீராக. எல்லா ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உமக்கு செலுத்துகின்றோம் இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.